राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। जय बोलो आदि वराह स्वामी की जय। मथुरा தேசம் அழகான ஒரு இடம். நமக்கு அந்த இடத்த பற்றி விஸ்தாரமாக பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் மதுராவில் கிருஷ்ண ஜன்மஸ்தலம் இது மெயினாக பாப்பா. அங்கே இருக்கக்கூடிய துவாரகாதீசன் கோவில் பாப்பா. விஸ்ராம் காட் இதை பாப்பா. அப்புறம் அங்கே ஒரு பிர்லா மந்திர் மாதிரிலாம் இருக்கும். இதுதான் தான் மெயினாக பாப்பா. ஆனால் அந்த மதுராவுக்குள்ள நிறைய இடங்கள் புராதன விஷயங்கள் புராண காலத்துலேருந்து இருக்குது. இந்த ஆதிவராகர்லாம் சொன்னாலே ரொம்ப ரேராக சில பேர் பாப்பா. அந்த ஆதிவராகருடைய மகாத்மியம் எவ்வளோ வசத்தின்னு பார்த்துரு இல்லையா? எங்கிருந்து அந்த வராகருக்கு கபில வராகா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஏன்னா கபிலர் பூஜை பண்ண வராகமூர்த்தி, அதனாலே கபில வராகா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த மதுராவில் இன்னும் ஒரு அழகான ஒரு ஸ்தலம், நிறைய பேர் போகாத ஒரு ஸ்தலம், ரொம்ப பிராச்சீனமான ஒரு ஸ்தலம். அதாவது சத்ருகணன்கெல்லாம் முன்னாடி அவ்வளவு பழமையான ஒரு துருவனுக்கும் ராமனுக்கும் நடுவில் வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் யார் தெரியுமா? அது அம்பரீஷர், ராஜா அம்பரீஷ் அவருடைய சரித்திரம். அந்த சரித்திரத்தை பார்ப்போம். என்ன இடம்னு சொல்கிறேன். முதல்ல அம்பரீஷன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, அப்போனா அம்பரம்னா ஆகாசம். ஸோ அம்பர ஈசன் தலைவன், வானத்திற்கு தலைவன், வானத்திற்கு ஈசன் அம்பரீஷன். அவனுடைய பக்தியும் நிதானமும் ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் எல்லாம் பெருசு, ஆகாசம் போன்றவன். அதனால் அம்பரீஷன் அப்படின்னு ஒரு திருநாமம். அவங்க எல்லாருக்கும் இந்த அம்பரீஷ் அப்படின்னு பேர் தெரிஞ்சிருக்கும். அதனுடைய அர்த்தம் இதுதான். அழகான பேர்லேயே அம்பரீஷ. ஸோ இந்த அம்பரீஷ சரித்திரம் 9வது ஸ்கந்தம் பாகவதத்தில் 4வது அத்தியாயத்தில் வர்றது. பரீட்சித் மகாராஜன் கேட்குறான், ஒரு அம்பரீஷனுடைய அப்பாவை பற்றி சொல்லிட்டு அவருடைய பிள்ளை இந்த அம்பரீஷன் அப்படின்னு சொல்ற. அந்த அம்பரீஷன் யாருடைய பிள்ளை அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி ராமனுக்கும் அம்பரீஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அதையும் சிறிது கண்டுபிடித்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸ்ரீ சுக உவாச அம்பரீஷோ மகாபாகः சப்தத்வீபவதீம் மஹீம் அவ்யயாம் ச ஸ்ரீயம் லப்த்வா விபவம் சாதுலம் புவீம் மேனே அதிதுர்லபம் பும்சாம் சர்வதத்ஸ்வப்ன சம்ஸ்துதம்
வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விஷதி யத் புமான். அம்பரீஷன் மகாபாக்யம் உடையவன். 7 தீவுகள் உள்ள இந்த பூமியையும் அவ்யயாம் லக்ஷ்மியும், குறையாத ஐஸ்வர்யத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பூமியில் எல்லையில்லாத ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்ச பிறகு கூட அவர் எப்படி இருந்தார்னா, இதெல்லாம் ஒரு சொப்பனம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், போகிற மாதிரி போயிடும், வந்த மாதிரி வரும், காணாமல் போயிடும். அதெல்லாம் கொண்டாடுற அனுபவிக்கிறான்னா, அது இல்லைன்னா வாழவே முடியாது, ஜீவிக்கவே முடியாது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நொந்து போகலையாம். இப்போ நம்ம லைஃப்பில் சில இதெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சுருக்கோம், ரைட்? அது இல்லை அப்படின்னா ஒரு துக்கம் நெஞ்சு அடைக்கும். எல்லாரும் நம்மளை என்னெல்லாமோ தோணும் இல்லையா? எல்லாம் கிடைக்கும், ஆனாலும் சரி கிடைக்கும்போது அனுபவிச்சு அவ்வளோதான். அது இல்லைனாலும் அவனாலே ஜீவிக்க முடியும். நான் இந்த ஹிமாலயாவில் ட்ரெக்கிங்லாம் போகும்பொழுது பசங்ககிட்ட கேட்பேன். பசங்கன்னா யார்? நம்ம சிஷ்ய பசங்க தான். சிலதெல்லாம் என் வயசுக்கு கீழே, சிலதெல்லாம் என் வயசுக்கு மேலே, அப்படி தான் சிஷ்ய பசங்க. சிலது என் வயசு இருக்கும், ரைட்? அப்போ நான் மலையேறும்போது கேட்பேன், இப்போ மலையேறும்போது என்ன நினச்சாய் அப்படின்னு. இப்படி யோசிப்பேன். நான் சொன்ன ஒன்றும் யோசிக்கவே முடியாது, மூச்சு வாங்கிறதே, அந்த மூச்சு மட்டும்தான் யோசிக்க முடியும், வேறு எல்லாம் 2ஆம் பட்சம். நிஜமாவே மூச்சுக்கு முன்னாடி அது எல்லாமே 2ஆம் பட்சம் தானே. இது மலை ஏறும்போது புரியுறதுன்னா அம்பரீஷ் சக்கரவர்த்திக்கு சாதாரணமாகவே புரிஞ்சுதான். அதனால் கிடச்சதை அனுபவிச்சுருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு உன்னை பற்றற்ற நிலைமைனா ஒன்று போகணும். அதாவது இதெல்லாம் அனுபவிப்பான். இப்போ இந்த அனுபவம் இருக்குது, அவ்வளோதான். இது ஸ்திரமானது இல்லை அப்படி ஒரு விரக்தன் வெறுப்பு அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் த ரியாலிட்டி. நீங்கள் எவ்வளவு நேரம் சாப்பாடு அனுபவிப்பை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாடு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது, எவ்வளவு தூரம் உங்களால் அந்த சாப்பாடு ரசிக்க முடியும்? பசி உள்ள வரை, பசி தீரும் வரை தானே. பசி தீர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு மரியாதையெல்லாம் இருக்கும், அன்பெல்லாம் இருக்கும், சூப்பர்னு சொல்லுவேன் வழியா. அதுக்கு மேலே அதை கொண்டாட முடியாது. திருப்பி அடுத்த பசி வரும்போது வேணால் கொண்டாடலாம், அடுத்த பசி வரும் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த பசி வரலை, இந்த சாப்பாடு ஜீரணமாகலை அப்படின்னா போச்சு. ஸோ இந்த மாதிரி ரைட், தூக்கம் வர வரைக்கும் மெத்தை சுகமாக இருக்கும், தூக்கம் கலைஞ்ச பிறகு மெத்தை சுகமாக இருக்காது. எல்லாமே அப்படி தானே, ரைட்? ஸோ அப்படி உணர்ந்தவனா இந்த ரொம்ப அழகாக அம்பரீஷ சக்கரவர்த்தியை பற்றி சொல்லும் பொழுது, வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ணன் சாதுக்கள் தான் நல்ல பக்தியாம். அதனால் இந்த உலகத்தை ரொம்ப சாதாரணமாக ஓகே இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகம் அப்படின்னு ஒரு தெளிவாக இருந்தாராம். இந்த அவருடைய ஹவு ஹீல், அவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்லோகம் சொல்கிறார். சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே. ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது. மனச சவை சவை மனஹ கிருஷ்ண பதார விந்தயோஹோ, மனதை கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்களிலும், வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே, வார்த்தைகளை வைகுண்டநாதன் குணங்களை சொல்வதிலும்,
அது பேசுகிற வார்த்தைலாம் பகவத் வைபவமாக பேசுகிறார். கரௌ ஹரேர் மந்திரமார்ஜனாதிஷும், கைகளை பகவானுடைய அந்த கோவில்கள்லாம் அந்த உழவார பண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அங்கே போய் சுத்தம் பண்ணுவாராம். ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோ கதோதயே, காதுகளை பகவானுடைய அச்சுதனுடைய அற்புதமான கதைகளை கேட்பதிலையும் செலுத்தினார். மனசு பகவானுடைய சரண கமலங்கள்ல, வார்த்தைகள் பகவானை கொண்டாடுறதில்ல, கைகளை பகவானுடைய கோவில்களை சுத்தப்படுத்துறதில்ல, காதுகளை பகவத் கதைகளை கேட்பதிலும் செலுத்தினார். முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷௌ தத்பிருத்ய காத்ர ஸ்பர்ஷ அங்க சங்கமம் கிராணம் ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளஸ்யாரசனாம் ததர்ப்பிதே. கண்களை வந்து பகவான் இருக்கக்கூடிய அழகான கோவில்களை தரிசனம் செய்வதற்கும், தன்னுடைய உடம்ப கிருஷ்ண பக்தர்களை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கும், அதுக்கு தான் யூஸ் பண்ணிதான் உடம்ப. கிராணேந்திரியம் மூக்க வந்து மங்களகரமான துளசி தலம், பகவானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய துளசி தலத்தை முகர்வதிலும், கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட பிரசாத சாப்பிட்றத நாக்கையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தாராம். பாதௌ ஹரே க்ஷேத்ர பதானுசர்ப்பணே சிரோ ரிஷிகேஷ பதாபிவந்தனே காமம் ச தாஸ்யே நது காம காம்யயா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயாரதிஹி. கால்களை பகவானுடைய கோவில்களுக்கு போகிறதுக்கும், தலையை வந்து நாராயணனுடைய பாதங்களை சேவிக்கிறதுக்கும், ரொம்ப அழகா பகவானுக்கு மாலை சந்தனாதிகள்லாம் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அதை பிரசாதமாக ஸ்வீகரிப்பதிலையும், பிரசாதமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தார். அது அந்த புத்தியோட கிருஷ்ணஸ்மரணையோட க்ஷத்ரிய தர்மப்படி பூமியை ஆண்டுண்டு வந்தார். ஸோ நல்லா பார்க்கணும், நல்ல வீரன், நல்ல க்ஷத்ரியன், சண்டையெல்லாம் போடுவார், ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார், எல்லாமே உண்டு இல்லையா. ராஜ்ய பரிபாலனம் ரொம்ப ஸ்மூத்தெல்லாம் இருக்காது, அங்கேயே ஏடா கூட பண்ணுற மாதிரி இருப்பான், எல்லாம் இருக்கும். அவனெல்லாம் அடக்கணும், சமயத்தில் மிரட்டணும், எங்கே மரியாதை இருக்கணும் அங்கே மரியாதை இருக்கணும், எங்கே தண்டனை கொடுக்கணுமோ தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா பக்தியில் போயாச்சுன்னா தண்டனை, கண்டிக்கிறது இதெல்லாம் பேசப்படாது. எப்பொழுதும் சாஃப்டா அஹிம்சைய தேமேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமர்த்த ராமதாசன் அப்படி இல்லை, ரொம்ப சாஃப்டான துக்காராம் மகாராஜே சில சமயங்கள் இப்படி கோபமாக பேசியிருக்காருன்னு காண கிடைக்கிறது. நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குறது சரியில்லைன்னா கண்டிக்கணும், கரெக்ட், அது ஒரு தர்மம். வேலைக்காரா சரி இல்லை அப்படின்னா நீ சரியில்லைன்னு சொல்லணும், ரைட். கூட இருக்கிற அவமானப்படுத்தினா இந்த அவமானம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அந்த அந்த தைரியம், அந்த உரிமை எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாமே பக்தியில் தான் வரும். இது பக்திக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறா. தட்ஸ் ராங். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். புரியுறதா? அழகாக அஸ்வமேத யஜ்யம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய பக்திக்காக, அவருடைய பக்தியில் வசப்பட்டு அவருடைய யாக யஜ்யங்கள் மட்டும் அங்கெல்லாம் தேவர்கள்லாம் பிரத்யட்சமாக தெரிய ஆரம்பிச்சாச்சு. அவருக்கு தேவலோகம் சொர்க்கலோகத்தெல்லாம் ஆசை இல்லை. அழகா
கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பற்றுதலையும் விட்டார். கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு த்விபோத்தமஸ்ய தனவாஜிபதிஷு பத்திஷு. வீடு வாசல் பூமி மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் யானைகள் ரதங்கள் குதிரைகள் காலால் படைகள் எல்லாம் அனுபவிச்சார். வழிய அது அப்படியே என்னோடதுன்னு அப்படியே கட்டி காப்பாற்றி வச்சுக்கல, பத்திரப்படுத்திட்டார். ஆனால் அந்த ஸ்டேஜ் போகும்போது உங்களுக்கு புரியும். நல்ல தூக்கத்தில் மனைவி கணவன் குழந்தை வீடு வாசல் பட்டம் பதவி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த பட்டுதல் இல்லாமல் இருந்தார். அப்படி ஒரு பக்குவம் போயிடுறான். அப்போ என்னாச்சான், தஸ்மா அதாத் ஹரிச்சக்ரம் பிரத்யநீக பயாவஹம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ பக்தாபிரக்ஷணம். அனன்ய பக்தி யோகத்தினால சந்தோஷம் அடைஞ்ச நாராயணன் அந்த அம்பரீஷ் சக்கரத்தை எதாவது கொடுக்கணும்னு ஆசை. அதனால் சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷ் சக்கரவர்த்திகிட்ட கொடுத்து நீ வச்சுக்கோப்பா அப்படின்ட்டாராம். சூப்பர் இல்லை? இவர் வேண்டாம் அதான் இல்லை இல்லை எனக்கு ஒரு சந்தோஷம், என் சுதர்சன சக்கரம் நான் அம்பரீஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம மொபைல்லாம் கொடுப்போம் இல்லையா, என்னுடைய வாழ்க்கை தான் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அப்பா சொத்து கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி பகவான் அம்பரீஷனுக்கு இந்த சுதர்சன சக்கரத்தை கொடுத்துட்டார். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு வருஷம் அழகா ஏகாதசி துவாதசி விரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணி வந்துட்டாராம். ஆரிராதயிஷு கிருஷ்ணம் மகிஷாதுல்ய ஷீலயா யுக்த சாம்வத்சரம் வீரோ ததார துவாதசி விரதம். அவன் ஏகாதசி விரதம் சொல்லுவோம். ஏன் துவாதசி விரதம் அப்படின்னா, நவமி அன்னைக்கு தசமி அன்னைக்கு ஒரு வேளை சாப்பிடுவா, ஏகாதசி அன்னைக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டா, துவாதசி அன்னைக்கு பாரணை, அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து துவாதசி விரதம், திரிராத்திர உபவாசம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இருக்காராம். அழகா எங்கே இருந்தார்? விரதாந்தே கார்த்திகே மாசி திரிராத்திரம் சமுபோஷிதः ஸ்நாதः கதாசித் காலிந்தியாம் ஹரிம் மதுவனே அர்ச்சயத். ஒரு சமயத்தில் கார்த்திகை மாதத்தில் துவாதசி விரதத்தில் 3 நாள் உபவாசம் இருந்து யமுனா நதியில் பிராதஸ்நானம் பண்ணி மதுவனத்தில் நாராயணனை ஆராதனை செய்தார். அதே மதுவனம் தான். எந்த மதுவனம்? ஹயக்ரீவர் மதுவை வதம் பண்ண மதுவனம், துருவனுக்கு பிருஷ்ணிகர்பன் அனுகிரகம் பண்ண மதுவனம். இதுக்கு அப்புறமா தான், இவருக்கு அப்புறமா தான் சத்ருக்னன் வந்த மதுவனம். அதுக்கப்புறமா தான் கிச்சா பயல் வந்து மாடு மேய்ச்ச மதுவனம். அப்போ கார்த்திகை மாதம் ஏகாதசியில் அந்த 3 நாள் விரதம் இருக்கார் மதுவனத்தில், யமுனா நதியில். அழகாக யமுனா நதிக்கரை ஓரத்திலே. அப்போ அழகாக அவர் அபிஷேகம் எல்லாம் பண்ணி வஸ்திரங்கள் ஆபரணங்கள் சந்தனங்கள் பூஜை மாலை அர்க்கியம் எல்லாம் பண்ணி பகவானுக்கு நல்ல பூஜையை பண்ணி அந்த பூஜை நடத்தி வைக்கிறதே அந்த பிராமணாளுக்கெல்லாம் நிறைய தானம் எல்லாம் கொடுத்து அழகாக ரொம்ப சந்தோஷமாக பசுக்கள்லாம் கொடுத்து 60 கோடிகளாம் இந்த பசுக்கள் எல்லாம் கொடுத்தார். பிராமணர்கள்லாம் அழகாக நன்னா சாப்பிட சொல்லிட்டு அவர்களெல்லாம் கிளம்பின பிறகு பாரணை செய்ய ஆரம்பிக்கலான்னு உட்கார்றார்.
பாரணை. பாரணைன்னா ஏகாதசி விரதம் முடிஞ்சுட்டு அழகாக துவாதசி அன்னைக்கு ஆகாரம் சாப்பிட்றதுக்கு பேர் பாரணைன்னு பெயர். அப்போ ஒரு பெரிய அதிதி வந்துட்டார். அதிதி அப்படின்னா விருந்தாளின்னு அர்த்தம். ஜம்முன்னு வந்துட்டார். யார் அந்த அதிதி அப்படின்னா துர்வாசர் வந்துட்டார். பகவான் துர்வாச வந்துட்டாராம். தமானார்ச்சிதிதம், தமான அர்ச்சா, ரொம்ப அழகா சொல்றார். தம் ஆனர்ச்ச அதிதிம் பூபஹ பிரத்யுத்தானாசனார்ஹணைஹி. அவர் அழகாக எதிர்க்க போய் உட்கார வச்சு அழிச்சுட்டு வந்து பாதம் அலம்புறதுக்கு தண்ணியை கொடுத்து, கையலம்பு ஜலம் கொடுத்து, அவருக்கு ஆசனம் கொடுத்து எல்லாம் கொடுத்தார். அப்புறமா அம்பரீஷ சக்கரவர்த்தி சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் பெரியவர் வந்திருக்கள், துவாதசி பாரணை, இப்போ தான் பிராமண பூஜையெல்லாம் முடிஞ்சது, நீங்கள் இங்கே துவாதசிக்கு பாரணை பண்ண ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். இந்த அம்பரீஷன் எந்த இடத்துல இருந்து பூஜை எல்லாம் பண்ணாரோ அந்த இடத்துக்கு பேர் அம்பரீஷ டிலான்னு பேர். டிலானா குன்றுன்னு பேர். மதுராவில் இந்த ஆதிவராகமூர்த்தி ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படி போனால் வந்துடும் அம்பரீஷ டிலா. கூடுமான வரைக்கும் நான் என்ன பண்ணுவோம், பிருந்தாவனத்துலேயே வரும்பொழுது முதல்ல அம்பரீஷன் டிலா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஜன்மபூமிக்கு வருவோம். ஏன்னா அம்பரீஷெல்லாம் ஆளே இருக்க மாட்டா, ஒரு சின்ன குன்று. ஆனால் இன்றைக்கி வந்து அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தான் இருக்குது, அந்த அம்பரீஷ டிலா. இதுதான் மதுராவில் நிறைய பேர் பார்க்க மாட்டான், அதுக்காக தான் சொல்கிறேன். மீதி விஷயம் நாளைக்கு குரு பூர்ணிமா, வியாசருடைய அவதார தினம், வியாச பூர்ணிமா. வேதவியாசர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो मथुरा धाम की जय. जय बोलो अम्बरीश चक्रवर्ती की जय. जय 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 जय. राधे कृष्णा.